மந்தாபுரம் என்ற இடத்துல இருக்கிற ஒரு சின்ன சூனியக்காரிய மக்களுக்கு தீங்கானவளை நினச்சி மக்கள் அவளை கொன்னுட்டாங்க. ஆனால் அவள் ரொம்ப நல்லவ. அவளை கொன்னபடியால் அவள் தான் வசித்த மரத்துக்கு பக்கத்தில் யார் வந்தாலும் அவங்கள பழி வாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாளாம். அன்னைக்கு ஒரு நாள் அது வழியாக ஒரு அம்மா போனப்போ அவ பக்கமாக அவங்கள இழுக்க பார்த்தாளாம். இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாளாம். ஆனால் இவங்க ஏதோ தப்பாக இருக்குன்னு நினச்சிக்கொண்டு அந்த இடத்த விட்டு ஓடி போட்டாங்களாம். அதே மாதிரி இன்னொரு நாளும் இன்னொரு அம்மா அந்த வழியாக போகும்போது இங்கே வாங்க, என்னை காப்பாத்துங்க, இங்கே வாங்க, என்னை காப்பாத்துங்க என்று சொல்லி கேட்கும்போது அவங்க என்னடா சத்தம்னு சொல்லி அதில் என்னப்போ அப்புறம் கொஞ்ச நேரத்தால் பார்த்தா மயங்கி விழுந்துட்டாங்களா. எலும்பி பார்த்து அவங்களுக்கு என்ன ஏதுன்னே புரியாமல் அந்த இடத்த விட்டு பயத்தில் ஓடி போயிட்டாங்களாம். போன அப்புறமா ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒன்று கூடி அந்த இடத்து பிரச்சனையை பற்றி கழிச்சு கொண்டு இருக்கும்போது அங்கே வந்த பாட்டிமா இந்த சின்ன சூனியக்காரியோட கதையை சொல்லி அவள் தான் அங்கே இருக்கா, அவள் உடம்பு பக்கத்தில் இருக்கிற அந்த சுடலையில தான் புதைச்சிருக்கு, அந்த மரத்துக்குள்ள அவள் ஆன்மா இருக்கு, அவள் எப்படியாவது யாரையும் பயன்படுத்தி நம்மளை கொல்லணும்னு பார்க்குறா, தன் உடம்பை அந்த சுடலையிலேருந்து எடுக்கணும்னு பார்க்குறான்னு கதைச்சு கொண்டே இருந்தார்களாம். இனிமேல் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் முடிவெடுத்திருக்கும் போது அந்த கிராமத்தில் இருந்த சிசியாண்ட ஒரு பொண்ணு மட்டும் என்ன பேயா நான் போய் பார்க்குறேன்னுட்டு அந்த இடத்துக்கு போனாலாம். போன அவளுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சாம். அப்படியே போய் அந்த மரத்துக்கு பக்கத்தில் நிற்கும் போது யாரோ வாராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேயி மெதுவாக கூப்பிடுச்சா, என்னை வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி. இவ போய் யாரு நீ, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே இருக்கிறன்னு கேட்டப்போ அந்த மரம் சொல்லிச்சா, கொஞ்சம் முன்னாடி வான்னு. சரின்னு போய் பார்த்தா அந்த மரத்துக்குள்ள ஒரு பெரிய பொந்து ஒன்று இருந்துச்சா. அந்த பொந்துக்குள்ளே இருந்து தானா சத்தம் வந்துச்சு. அந்த பொந்துக்குள்ளே இருந்த அந்த பேய் சொல்லிச்சுதா, இங்கே பாரு, எனக்கு ஒரு உதவி பண்ணேன்டா, உனக்கு நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாலாம், நீ என்ன கேட்டாலும் தருவியா, அப்போ சரி, நீ சொல்கிறத நான் செய்யணும்னா இப்போ நீ எனக்கு கொஞ்சம் தங்கம் கொடுன்னு சொல்லி சொன்னாலாம். சொன்ன உடனும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல தங்க நகைகள் வந்திருந்தாம். இதை பார்த்த அவள் சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ அந்த பேய் சொல்லிச்சான், பக்கத்தில் இருக்க சுடுகாட்டுக்கு போய் சூனியக்காரி என்ற ஒரு கல்லறை இருக்கும், அந்த கல்லறையில் ஒரு எலும்பை மட்டும் எடுத்துட்டு வாண்டு. தான் என்ன பண்ணுற, இதால் என்ன விளைவுகள் வரப்போகுதுன்னு தெரியாத சிஷ்யா அந்த சுடலைக்கு போனாலாம். கொஞ்சம் பயமாக இருந்தாலும் சிஷ்யா தங்கத்து ஆசையில் போய் அந்த சுடலைக்குள்ள இருக்கிற மண்ணை கிளறி அந்த சூனியக்காரியோட எலும்பை எடுத்தாலாம். எலும்பு எடுத்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னும் நிறைய நகை கேட்கலான்னு இவ சந்தோஷமா ஓடி போனாளா. அப்படி இருந்தும் அந்த சுடுகாட்டில் அவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. சரின்னு எலும்பு எடுத்துக்கிட்டு ஓடி வந்த அவள் அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த மரத்தின் பொந்தில் போயிட்டு அந்த எலும்பை வச்சாளாம். வச்ச ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரத்துக்குள்ளே இருந்து நான் வெளியே வரப்போறேன் என்று சொல்லி அந்த பேய் சொல்லிச்சுதான். அதை பார்த்தா சிஷ்யாவும் சரி நீ எதனாலும் பண்ணிட்டு போ, எனக்கு இன்னும் கொஞ்சம் தங்கம் கொடுன்னு கேட்டாலாம். சரின்னு சொல்லி அந்த பேயும் கொஞ்சம் தங்கம் கொடுத்துட்டு நாளைக்கு வான்னு சொல்லிச்சா. சரின்னு இவளோ சரி நான் நாளைக்கு வாரேன், எனக்கு இன்னும் தங்கம் வேணும், காசு பணம் நிறைய வேணும், இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் பணக்காரியாக இருக்கணும் சரியான்னு சொல்லி என்ன நடக்க போதுண்டே பின் விளைவுகளை பற்றி யோசிக்காம அவளும் சரின்னு சொல்லிட்டு போனாளாம். அவள் போன அப்புறமா அந்த பொந்து வளமையை விட கொஞ்சம் பெருசாகவும் அந்த பொந்துக்குள்ள 2 கண்கள் மாதிரியான உருவமும்
தெரிய ஆரம்பிச்சிட்டான். வந்து சிஷ்யா கேட்டாலாம், சரி சரி இன்னைக்கு என்ன வேலை, இன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்க அந்த மர பொந்து சொல்லிச்சுதான், எனக்கு எலும்பு கிடைச்சிருச்சு, ஆனால் எனக்கு ரத்தம் வேணும், எனக்கு ரத்தம் இருந்தால் தான் நிறைய நாளாக சாப்பிடாம இருக்கிற என் ஆத்மா தெம்பா வரும். நீ என்ன பண்ணுன்னு சொல்லி சொன்னா, பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு போய் அங்கே இருக்கிற தாராவை கொண்டு வா, அப்படி இல்லாட்டி அதன் ரத்தத்தை கொண்டு வான்னு சொல்லி சொன்னிச்சா. இதை கேட்ட அவளுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் தனக்கு நிறைய தங்கம் காசு வேணும்ன்றதுக்காண்டி அதை செய்யறேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டாளாம். அதுக்கு காசு என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சா, போய் இதை தாரா ரத்தத்தை கொண்டு வா, அப்புறம் நீ கேட்டதெல்லாம் தருவேன். சரி என்று சொல்லி எதுவும் அறியாத இந்த சிஷ்யா தான் பண்ண போகிற தப்ப உணராமலே அந்த தாராவை அந்த இடத்திலேயே துடிக்க வச்சு இந்த சிஷ்யா குத்தி 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 கொலை செஞ்சாளாம். கொலை செஞ்ச அப்புறமா அந்த தாரா பாவம் அந்த இடத்துலையே செத்து போயிருச்சா. கொஞ்சம் கூட மனசு வலிக்காது இந்த சிஷ்யா அந்த தாராவின் ரத்தத்தையும் அந்த தாராவையும் எடுத்துக்கிட்டு பயந்து அடிச்சு அந்த பக்கமா ஓடினாலாம். ஓடி போன சிஷ்யா அந்த மரத்துக்கு பொந்துக்கு பக்கத்துல போய், இந்தா நீ கேட்ட தாராவும் தாராவோட ரத்தமும், ஆனா எனக்கு தான் ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, எதுக்காக நீ இப்படி பண்றேன்ட்டு அந்த பணப்பொந்து சொல்லிச்சுதான், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், சொன்னதை மட்டும் செய், தாராவை வச்சிட்டியா, இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லும் போது அவள் சொன்னாலாம், எங்க என்னோட தங்கமண்டோடும் அந்த மரப்பொந்து இன்னும் நிறைய தங்கத்தை குடிச்சிச்சான். சரின்னு சொல்லி இந்த தங்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சிஷ்யா வீட்டை நோக்கி போனாலாம். வீட்டை பார்த்து அவளுக்கு இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு இருந்த நான் இந்த பெரிய வீட்டில் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு அவள் சந்தோஷமா இருந்தாலும் அவளோட பேச ஆசை பிடிச்ச மனம் அவளை சந்தோஷமாவே இருக்க விடலையா. இன்னும் தங்கம் வேணும், இன்னும் காசு வேணும்னு சொல்லி இவள் இருந்தாளாம். அதுக்காக மறுபடியும் அந்த மரப்பொந்தை நோக்கி இவள் பயணம் செய்தாளாம். அந்த மரப்பொந்து கிட்ட போய் கேட்டாலாம். அதுக்கு முன்னம் அந்த மரப்பொந்தை பார்த்தா அது வல்லமையை விட ரொம்ப பெருசா இருந்துச்சாம். இவளுக்கு அதை பற்றியெல்லாம் யோசனை இல்லை. அந்த மரப்பொந்தை கேட்டாலாம், ஹே மரப்பொந்தை இங்க பாரு, எனக்கு நீ தந்த காசு காணாது, எனக்கு இன்னும் நிறைய வேணும், கெதியா நீ சொல்ற இருந்தாலும் நான் செய்யற, எனக்கு காசு கூடன்னு சொன்னாலாம். அந்த மரப்பொந்துக்குள்ள இருந்து 2 சிவப்பு கண்கள் மட்டும் இவளை சொல்லிச்சுதான், சரி நீ கொஞ்சம் உள்ளவா, கொஞ்சம் கிட்டையா வந்து கதை, நான் கொஞ்சம் பெருசா வந்ததாலே எனக்கு ஒன்றும் கேட்கலன்னு சொன்ன உடனும் இவளும் அறிவு கட்டத்தனமா அந்த பேய் இந்த கதையை நம்பி அந்த மரப்பொந்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போனாலாம். அந்த மரப்பொந்துக்கு போன கொஞ்ச நேரத்தாலேயே இவள் அந்த மரப்பொந்துக்குள்ளேயே விழுந்து அப்படியே அவளால வெளியிலேயே வர முடியாம போயிருச்சா. மரப்பொந்துக்கு நின்று எப்படி வெளியில வாரன்னு தெரியாம அவள் உள்ளேயே நின்று அளவழிக்கிட்டாளா, என்னை வெளியில விடு, என்னால வெளியில போக முடியலன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தால அந்த இடத்துல இருந்து பச்சையா ஒரு உருவம் வந்துச்சா. அதை பார்த்து இவளுக்கு பயங்கரமா பயம் ஆயிடுச்சா. ரொம்ப அளவழிக்கிட்டாளாம். அந்த உருவம் நான் வெளியில வந்துட்டேன், நான் வெளியில வந்துட்டேன், இவ்வளவு காலமா இந்த ஆத்மா இந்த மர பொந்துக்கு தான் அடைஞ்சு கிடந்தது, இப்ப நான் வெளியில வந்துட்டேன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம இருந்தேன்ல, என்னை கொண்டு வந்து இந்த மரத்துல வச்சு கொலை பண்ணி என்னை கொண்டு போய் அந்த சுடலையில புதைச்சிங்கல்ல, உங்களை நான் விட மாட்டேன். அதால தான் அந்த சுடலையிலிருந்து எலும்பை எடுத்து ரத்தத்தையும் எடுத்து என்ன நானே உருவாக்கிக்கிட்டேன். உங்களை நான் யாரையுமே உயிரோட விட மாட்டேன். எதுவுமே அறியாத இந்த சின்ன சூனியக்காரியை கொலை செஞ்சதுக்காக உங்களை பழி வாங்குவேன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே பார்த்தா அந்த சின்ன பொண்ணு சிஷ்யா மாதிரியே இந்த சூனியக்கார பேய் உருமாறிச்சா. அதை பார்த்து சிஷ்யா உள்ளுக்கிருந்து அளவழிக்கிட்டாளாம். இந்த சூனியக்கார பேய், அழாத,
நீ எனக்கு செஞ்ச உதவிக்காக நான் உன்னை கொலை பண்ணாமல் வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுன்னு சொல்லி போட்டு சிஷ்யாண்ட உருவத்துக்கு மாறின அந்த பேய் அந்த கிராம மக்களை கொள்றதுக்காண்டி அந்த கிராமம் நோக்கி நடந்து போயிருச்சா.